சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் மாபெரும் வெற்றியை கொண்டாடும் பாஸ்கா காலத்தில் 2ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நாம் இறை இரக்கத்தின் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் உயிர்த்த இயேசு தம் சீடர்களுக்கு தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தி அவர்களை தூய ஆவியையும் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரத்தையும் வழங்குகின்றார். அதே வேளையில் இயேசுவின் உயிர்ப்பை நாம் தயங்கி தோமாவிடம் தம் காயங்களை காட்டிய அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார். காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று இயேசுவின் வார்த்தையை இன்று நமக்காகவே சொல்லப்பட்டுள்ளது. நமது பலவீனங்கள் மற்றும் சந்தேகங்களின் மத்தியிலும் இறைவனின் இரக்கம் அளவிட முடியாதது என்பதை உணர்கின்றோம். உயிர்த்த ஆண்டவர் தரும் அமைதியையும் மன்னிப்பையும் இதயத்தில் ஏந்தியவர்களாய் இந்த திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பாஸ்கா காலத்தினுடைய 2ஆம் ஞாயிறு இறை இரக்கத்தின் ஞாயிறாக கொண்டாடப்படுகின்றது. இறைவனுடைய இரக்கம் நம் அனைவருக்கும் தேவை. இந்த இறைவனுடைய இரக்கம் நம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவை. இறைவனுடைய இரக்கத்தினால் நாம் ரட்சிக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த திருப்பதிலே நம்மளுடைய கருத்துக்களுக்காகவும் இந்த குடும்பங்களுக்காகவும் நம் குடும்பங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் இந்த திருப்பலியை சிறப்பான முறையில் சொல்லுகிறோம். இந்த திருப்பலியை நாம் தகுந்தவரை கொடுக்கப்பட்டு நம்ம அவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லா நிலைகளிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில்
அறிவேன் அறியாமல் பாவங்கள் செய்தேன். என் பாவமே என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கல்யாண புனித மரியாதை வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரியர்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். ஆமென். தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈரேற்றப் பெற்று கூறுவர் அல்லேலூயா. 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 ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவரது இரக்கம் என்றென்றும் உள்ளது. பிதாவும் சுதரும் தூய ஆவியும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் என்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே,
என்றென்றும் உள்ள இரக்கத்தின் நிறைவா மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் வழங்கிய வரலை பெருகுகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டதையும் தூய ஆவியாரால் நாங்கள் புதுப்பிறப்பு அடைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்பப்பட்டதையும் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. தொடக்க கால திருச்சபையின் வாழ்வு உயிர்த்த ஆண்டவரின் வல்லமை தொடக்க கால கிறிஸ்துவர்களின் வாழ்வில் எப்படி பிரதிபலிப்பது என்பதை இவ்வாசகம் விவரிக்கிறது. அவர்கள் ஒருமித மனதோடு திருத்தூதர்களின் போதனையிலும் அப்பம் பிடுவதிலும் ஜெபத்திலும் நிலைத்திருந்தார்கள். ஒருவருக்கொருவர் பகிர்ந்து வாழ்ந்த அந்த அன்புறவு வாழ்வும் நமக்கு ஒரு முன்மாதிரியாக அமைகிறது. சமூகமாக இணைந்து இறைவனை புகழும் இவ்வாசகத்திற்கு செவிமடைப்போம். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வாசகங்கள் 42 47 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்தூதர் கற்பிப்பதிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அரும் செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலப்புலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். வேறு வகையோடு எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பென ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என
ஆண்டவருக்கு அஞ்சுவோர் சாற்றுவார்களாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றனர், ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவை, இன்று அக்களிப்போம், ஆக மகிழ்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. இரண்டாம் வாசக முன்னுரை. அழியாத வாழ்வின் நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் வழியாக நாம் பெற்றுள்ள புது வாழ்வை பற்றி புனித பேதுரு இவ்வாசகத்தின் மகிழ்ச்சியுடன் எடுத்துரைக்கின்றார். நாம் இப்போது பல்வேறு சோதனைகளுக்கு உள்ளானாலும் நம்முடைய விசுவாசம் நெருப்பினால் புடம் போடப்பட்ட பொன்னை விட மேலானது. நாம் இயேசுவை காணாமல் அன்பு செய்கின்றோம், அவரை நம்புகின்றோம். இதுவே நமக்கு முடிவில்லாத மகிழ்ச்சியை தரும் என்பதை உணர்த்தும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். இறந்த இயேசு கிறிஸ்துவை கடவுள் உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்பு கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறார்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாயுள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயர வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புறவிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லொன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்கிறீர்கள்.
இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்மா மீட்பையும் பெறுகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. என்னை கண்டதால் நீ நம்பினாய், காணாமலே நம்போர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அந்த வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சு சீடர்கள் தாங்கள் இருந்த யூதத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விழாவையும் அவரிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாக, தந்தை என்னை அனுப்புவது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திடீர் எனும் தோமா இயேசு வந்த பொழுது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவரிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் இல்லை கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் வேறு பெற்றோர் என்றார். வேறு பல அருமடாளங்களில் இயேசு தம் சீடர்கள் முன்னில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெஸ்ஸியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு
வாசகர்கள் நம்மை இந்த விசுவாசத்தையும் இறைவனுடைய அன்பையும் புரிந்து கொள்வதற்கு நம்மோடு அழைக்கின்றது. முதல் வாசகத்தில் என்ன வாசிக்க கேட்டதான் ஞாபகம் தான் யாருக்காவது? யாரோ சொல்றீங்க? ஓகே. துவக்கத்தில் ஆண்டவர் திருத்துதர் பணிகள் என்று எழுதப்பட்டு இருந்தது. முதல் கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்னு இருக்குது. அம்மா இல்லையா? எப்படி வாழ்ந்தார்கள், அதில் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், என்னென்ன குவாலிட்டிஸோடு வாழ்ந்தாங்க. முதல்ல வந்து நான் நிறைய பேர் கவனிக்கல. சரி, முதல் 2 வரியை சொல்றாங்க. திருமுழுக்கு பெற்றவர்கள் திருமுதற் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடிப்பதிலும் இறை வேண்டுதலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். அப்படின்னா என்ன? அப்படின்னா அர்த்தம் ஒரே குடும்பமா இருந்திருக்காங்களா இல்லையா? முதல் கிறிஸ்தவர்கள். ஓகே. முதல் பகுதியே நமக்கு என்ன சொல்லப்படுகிறதுன்னா, இறைவனுடைய பிரசன்னம் அவர் மத்தியில எவ்வளோ ஆழமாக இருந்திருக்கின்றது. அவர்கள் வந்து திருத்துதர் கற்பித்தவற்றை சிந்தித்து வாழ்ந்திருந்தார்கள். அடுத்து ரொம்ப முக்கியமான வார்த்தை, நட்புறவில் இருந்தார்கள். நட்புறவுனா எல்லாரோடும் நல்ல உறவுல சண்டை சச்சரவு இல்லாம வாழ்ந்திருந்தார்கள். அப்பம் பிடுவது அப்படின்றது நம்முடைய திருப்பலி தான் இறைவனை கண்டு கொள்ளக்கூடிய, அவருடைய பிரசனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய. அடுத்தது வந்து இறை வேண்டுதல், ஜெபத்திலும் ஒன்றாய் இருந்தார்கள். இது எதுக்கு ரொம்ப முக்கியம்? கிறிஸ்தவ வாழ்வில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க இந்த ஊர் சவுலூர் அப்படின்னு சொல்லும்போது இங்க மெஜாரிட்டி கிறிஸ்தவ மக்கள் எல்லாரும் ஒரே சமூகமா இருக்கிறோம் இல்லையா? இங்க சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் ஏதாவது ஒரு 2-3 நேரம் நமக்கு ஃபிட் ஆகுதா? நட்புறவுல இருக்கிறோமா? அட்லீஸ்ட் சண்டை சச்சரவுலாம் இருக்கிறோமா? பதில் சொல்ல மாட்டேன். எல்லாம் அப்படிதான்றீங்களா? சரி, வீட்டுக்குள்ள இருக்கிறது ஓகே, பக்கத்துல இருக்கிறவங்களோட இல்ல ஓகே. ஒரு சிலர் இல்லைன்றாங்க. டெய்லி சண்டையா? எப்பயாவது? சரி ஓகே, நான் சொல்றேன். எப்பயாவது ஃபாதர் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. சரி ஓகே. அப்போ முதல்ல இதுவே கொஞ்சம் பிரச்சனை. நட்புறவுல வாழ். அப்ப நட்புறவுல வாழ் அப்படின்னா எங்க எல்லாரும் ஒன்னா கூடி ஜபிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இங்க ஒரு வாய்ப்பு இருக்குது. காலையில் இருக்குது, எல்லாரும் ஒன்னா வந்து கூடுகின்றோம், ஜபிக்கின்றோம், இறை வேண்டுதல் இருக்கின்றோம், திருப்பலி காண்கின்றோம். ஆனா இது எல்லாமே எதுல வெளிப்படணும் அப்படின்னா நம்முடைய உறவுகள்ல வெளிப்படும். நட்புறவாக வாழ்வதற்கு உதவி செய்ய வேண்டும். அது எங்க அந்த நட்புறவோடு வாழ்வதற்கு எந்த ஒரு இடத்துல உதவி செய்யும் அப்படின்னா, நாம இந்த இறை வேண்டுதலில் இருக்கும்போது ஒருவரை ஒருவர் மன்னித்து அந்த உறவுகளை புதுப்பித்துக் கொண்டோம் அப்படின்னா நட்புறவுல நிச்சயமா வாழ முடியும். இறை இறக்கத்தின் ஆண்டவருடைய விழாவை கொண்டார். ஒரு சில கேள்விகள் மத்தியில் இயேசு அவருடைய வாழ்நாள்ல யார் யாரெல்லாம் சந்திக்கும் போது மன்னித்திருக்கின்றார்? அவருடைய இறக்கம் யார் யாருக்கெல்லாம் கிடைச்சது? நோயினால் துன்பப்படுறவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு
ஹீலிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? இது பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. அதனுடைய விளைவு அவர் முழு அடைகிறார். அடுத்து சக்கேயு. ஓகே, வெரி குட். சக்கேயு. சக்கேயுடைய பாவத்தை மன்னித்த பிறகு அவர் எப்படி மாறுறார்? எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக மாறுகிறார். அடுத்து வேற என்ன? மேரி மேக்தலேன், மகதலேன் மரியா, அவருடைய பாவங்கள் மன்னித்த பிறகு அவர் இயேசுவுடைய சீடர்களாக பணியாற்றுகிறார்கள். வேற ரத்தப்போக்கினால் அவதிப்பட்டவர்களை ஹீல் பண்றார். ஒரு முக்கியமான சிலுவையில் இருக்கும்போது யாரு பார்த்து சொல்றீங்க? பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்றீங்கன்னா நல்ல கல்வனை என்ன பண்றார்? மன்னிக்கின்றார். அடுத்து இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க? அறியாமல் செய்கிறார்கள். என்ன மன்னியன்றார். இறைவனுடைய இரக்கம். எங்கெல்லாம் நம்ம இறைவனுடைய இரக்கத்தை அனுபவிக்கின்றோமோ அங்கெல்லாம் அருளும் ஆற்றலும் வல்லமையும் செயல்படும். இதுதான் நமக்கு தேவை. இப்போ இறைவனுடைய இரக்கத்தை நாம பெற்றுக் கொள்கின்றோம் சொன்னா அந்த இரக்கத்தின் வெளிப்பாடு நம்முடைய உறவுகளில் இருக்க வேண்டும். நட்புறவுல இறைவனுடைய இரக்கத்தை நாம பெற்றுக்கொள்கிறோம். நாம ஒருத்தரை மன்னிக்க வேண்டிய ஒரு இறைவனுடைய சீடர்களா வாழணும், கிறிஸ்துவா வாழணும்ன்றது இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த நற்செய்தியில ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது. உயிர்த்த ஆண்டவர் தோன்றுகின்ற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும் போது அவர் சொல்ற முதல் வார்த்தை தான், உங்களுக்கு அமைதி உண்டாகுது. அப்போ நம்ம மத்தியில அமைதி வேண்டும், சமாதானம் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இறைவனுடைய பிரசன்னம், இறைவனுடைய இரக்கம், அந்த இறைவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு நாம் ஒருத்தருக்கு அந்த இரக்கத்தை கொடுக்கணும், மன்னிப்பு கொடுக்கணும். அந்த இடத்துல உண்மையான நட்புறவும் அமைதியும் உருவாகும். நற்செய்தியில இன்னொருத்தர் ஒரு முக்கியமான ஒருத்தருடைய சூழ்நிலையை நீங்க பார்க்கணும். ரொம்ப ஃபேமஸா அவரை பத்தி பேசுவோம். யாரு? ஓகே, தோமாவை பத்தி நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா தோமாவுக்கு தோமா ஐயம் கொள்கின்றார். எதுல ஐயம் கொள்கின்றார்? அவர் இந்த காயங்கள்லாம் ஒரு தந்தை ஒரு ஃபாதர் ஒரு முறை அந்த மத்தியில பத்தி பேசும்போது சொல்லியிருந்தார். அவரு என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பார். கூடவே இருந்தேன், அம்மா இல்லையா, கூடவே இருந்தேன். எத்தனை முறை நானும் உங்களை கூட வந்து ஜெபிச்சிருக்கிறேன். அப்பெல்லாம் வரல ஆண்டவர். நான் இல்லாதது மட்டும் என்ன பண்ணிக்கிறார்? வந்துருக்காரு. என்ன மட்டும் ஏன் விட்டுட்டாரு, என்ன மட்டும் ஏன் விட்டுட்டாரு அப்படின்ற ஒரு ஆதங்கம் மத்தியில் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் போய் இயேசுடைய விழாவெல்லாம் தொட்டாரா? தொட்டாரா? நல்ல கவனிங்க. சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் பாரு, நீங்க சொல்றதெல்லாம் அதை எப்படி என்ன விட்டுட்டு உங்களுக்கு மட்டும் இயேசு வந்திருப்பாரு காண்கிறதுக்கு, என்ன விட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இயேசு தோன்ற பிறகு அவர்கிட்ட சொல்றாரு, நான் நிக்கிறேன், வந்து தொட்டு பாரு அப்படின்னு சொல்லும்போது தொட்டுறாரா? அடுத்து அவர் சொல்கின்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சொல்றாரு? நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். ரொம்ப அழகான விசுவாச அறிக்கை. தொடரும் தொட்டு பார்க்கல. வீட்டாண்டவங்க சந்தித்த உடனே அவருடைய விசுவாசத்துடைய ஆழமான அறிக்கையை வெளியிடுறார். இன்னைக்கு அந்த கோமியாருடைய விசுவாச பரப்புதல நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்களாக அவருடைய மறைப்பதை பெற்று இருக்கின்றோம்.
ரொம்ப ஆழமான வார்த்தை. நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். அன்புக்குரியவர்களே, பல்வேறு நேரங்களில் நம்ம வாழ்க்கையில நிறைய தடுமாற்றங்கள் இருக்கலாம். ஆனா அது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு கீ ஆன்சர் எது அப்படின்னா, உண்மையார் சொல்கின்ற ஒரு அழகான வார்த்தை. ஒவ்வொரு முறையும் நம்ம தடுமாறும் போதும் இந்த சூழ்நிலையில எங்க இறைவன் இருக்கின்றார் என்று நம்ம யோசிக்கும் போதெல்லாம் இதை நினைவு கூற வேண்டும். என் ஆண்டவர் என்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றார். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்ற அந்த ஆழ்ந்த விசுவாசத்தை நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லி அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த இறைவனுடைய இரக்கம் நம் மத்தியிலே முழுமையாக செயல்படும். அந்த இறைவனுடைய இரக்கம் நம் மத்தியில் இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய குடும்பங்களில் சமாதானம் வேண்டும். இந்த திருப்பல்ல நம்ம அதுக்காக ஜெபிப்போம். இந்த இறைவனுடைய பிரசன்னம் நம்ம ஒருவருடைய குடும்பங்களிலும் இருக்கும். அந்த வீட்டு ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய கிஃப்ட் அமைதியும் சமாதானமும். இது நமக்கு கிடைக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இது கிடைச்சிச்சு அப்படின்னா நிச்சயமா இந்த பகுதியில் இருக்கிற எல்லா கிறிஸ்துவ மக்களுக்கும் எல்லாருமே அது காலத்தில் இருந்த மாதிரி அன்பிலும் நட்புறவிலும் எடுத்துக்காட்டான கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு அந்த ஒரு கருத்தில் மனதில் வைத்து தொடர்ந்து இந்த திருப்பலியில வச்சு திருத்தூதர் கல்வி பெற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பெறுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்த தொடக்க கால நம்பிக்கையாளர்களைப் போலவே பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிற்றில் சிறப்பிக்கும் இன்றைய திரு அவையும் திருத்தந்தை லியோ உள்ளிட்ட திரு அவை தலைவர்களும் மறைப்பணியாளர்களும் இறை மக்களாகிய நாங்களும் நம்பிக்கை கொண்டவராக ஒன்றாய் இருந்து
எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அச்சத்தின் பிடியிலும் ஐயத்தின் பிடியிலும் சிக்கி தவித்த தோமா உள்ளிட்ட திருத்துதர்களுக்கு தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்று வாழ்த்திய இறைவா, போர் பதட்டத்திலும் அதனால் ஏற்படும் பல்வேறு தீய விளைவுகளாலும் அல்லலூரும் அவனுக்கு நீர்த்தாமே நிலையான அமைதி அருள வேண்டும் என்று உலகாளும் தலைவர்களும் என் நாட்டை ஆள்வோரும் அமைதியை நாடும் நல்லவராய் மாறிட ஒன்றுபின் ஆற்றலான உமது தூய ஆவியை அவர்கள் மேல் நீர் பொழிந்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ள நம் கடவுளுக்கும் தந்தையுமானவரின் பேரிரக்கத்தின்படி தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களில் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல்களில் பிற்போக்கு சக்திகள் தோற்கடிக்கப்பட்டு சமூக நீதியை உயர்த்தி பிடிக்கும் சமய சார்பற்ற அரசுகள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரே மனதோடு கோவிலில் கூடியிருக்கும் பேர் வகையும் எளிய உள்ளத்தையும் வீடுகள் தோறும் கூடி இறை வேண்டலிலும் கடவுளை போற்றி புகழ்வதிலும் பகிர்தலிலும் நிலைத்திருக்க தொடக்க கால நம்பிக்கையாளர்களின் முன் உதாரணத்தை பின்பற்றி நாங்களும் எங்கள் அன்பியங்களில் ஈடுபாட்டோடு பங்கேற்று உண்மையான அன்பிற்கு எங்களின் உள்ளத்தை ஒற்றுமைக்கும் சான்று பகர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிந்திப்போம். நம்ம நாட்டுக்கெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். உடன்
இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பேர்புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பணியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, புது பிறப்பு அடைந்த மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்றவர்கள் என்றென்றும் உள்ள பேருண்டை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, மன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவற்றிலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராக ஈடேற்றராக எங்களுக்கு அனுப்பினேன். அவர் தூய ஆவியாரோடு நடத்து கன்னி மரியாதையிலிருந்து பிறந்தார். அவர் அது திருமணத்தை நிறைவேற்றி புனித மக்களை நமக்கு பெற்று தரும் தன் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடு பணிந்தவரோடும் சேர்ந்து நாங்கள் நமது மாட்சியை புகழ்ந்தரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் இணையாவது தூயவர் தூய்மையான நூற்று. ஆகவே இந்த தூய ஆதரவு இக்காணிகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கர்த்தருமாக எங்களுக்கு இவை மாறுவார். அவர் பாடுபட வரும் கணிதம் தமக்கு எழுதப்படுது. அப்பத்தை எடுத்து அன்று செலுத்தி அதை பெற்று செடுக்கடம் தரக்கூடியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவரை நேரம் வந்து அறிவிக்க நன்றி கூறி அசைடக்காலை கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வாழ்வதரும் நுட்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வருகின்றோம். முதல்வனும் கூடியும் பிறப்பதும் ஏற்றுக்கொண்டு எனவே எனக்கு நன்மை செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குபடும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று காண்பதும் என்று ஆடுகின்றோம். அந்தவர்களும் வரவேற்கும் தூய ஆவியை நினைவுகளும் எங்கள் திருத்தந்தையிலும் எங்கள் ஆயர் ஆரன்ஸ் பயஸ் எல்லா திருநிலைகளாக அனைவரோடும் இந்த திரு அவையை செய்தனும் இந்த ஆண்டவரை இந்த சிற்றாலயத்தில் கூடியிருக்கின்ற மக்களை நிறைவாக ஆசீர்வதித்தலும் இவர்களுடைய சீடர்கள் போல இந்த வாழ்க்கையிலே நம்முடைய அன்பையும் அவர்களுக்கும் இறக்கத்தையும் சுவைத்து இந்த பதவியிலே அன்போடும் நட்புறவோடும் சமாதானத்தோடும் வாழவர்களுக்கு உதவி செய்தலும் வைத்தலும் இது நோக்கிடும் தெளிப்பலும் உங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கூறும் இந்த திருமுகவளின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது நெருக்கமாகும். கடவுளின் கணித்த ஆனப்பட்ட மரியா அவருடைய கணவர் ஆனப்பட்ட இயேசுக்கு புனித திருத்துதர்கள் இவ்வுலகில் முழுந்தவராய் அறிந்தவராய் புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைப்பாடில் பங்கு பெறும் தகுதி பெற்று திருமணம் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்கும் அறமல்ல உண்மை ஆடுகின்றோம். இவர் வழியாக எல்லாம் இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டு இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கள்ளத்தமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிற்கு பெயர் பெற்ற காரணம் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகை காரணம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அமைதியை விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தலுக்கு வழிகிறேன். எங்களும் பாவங்களை பாராமல் இந்த திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி இந்த திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீரா என்று பாவராட்சி செய்கிறது. நம்முடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக அமைதியை பகிர்ந்து
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இருக்கும் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றது. செம்மறி விருது நாம் பெற்றோம். ஆண்டவரே, இல்லக்கு எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, பெஞ்சு நெஞ்சு அழைத்தது வருவாய் தேவா, தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. உன்னன்பு சாரடி நல்காலை போதும் இன்னல்கள் நீங்கிடுமே, உன் சுவாச காற்றில் கலந்தாடி போதும் என் வாசல் அடைந்திடுவே, நான் இன்றும் உன் சாயல்தானே, உன் கோயில் குடிகொள்ள நீ வா, நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோயில் குடிகொள்ள நீ வா, தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, பிஞ்சு நெஞ்சம் அழைத்தது வருவாய் தேவா, தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்
இவ்வாரத்திற்கான திருவழிபாட்டு குறிப்புகள். 12ஆம் தேதியாகிய இன்று பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறு மற்றும் இறை இரக்கத்தின் ஞாயிறு. வருகின்ற 13ஆம் தேதி திங்கட்கிழமை புனித 1ஆம் மார்ட்டின் திருத்தந்தை மறை சாட்சி. வருகின்ற 19ஆம் தேதி பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறு. அன்பான இறை மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. வருகின்ற 18ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை தர்மபுரி மறை மாவட்டத்தில் பொது நிலையினருக்கான தலைமைத்துவத்தின் குறித்தும் அரசியல் விழிப்புணர்வு குறித்தும் ஒரு சிறப்பு கருத்தரங்கு நடைபெறும். இக்கருத்தரங்கு மறை மாவட்டின் ஆயர் தலைமையில் மறை வட்டத்திலிருந்து அனைத்து பங்குகளில் இருந்தும் பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள். இது தர்மபுரி கலையருவி மீட்பு பணி நிலையத்தில் நடைபெறும். ஒவ்வொரு அன்பியத்திலிருந்தும் குறைந்தது 4 பேர் கட்டாயமாக கலந்து கொள்ள பங்கு தந்தையின் மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. நன்றி. இன்று திருப்பலிக்கு தயார் செய்த லோர்து மாதா அன்பிய குடும்பங்களுக்கு நன்றி. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வேளாங்கண்ணி அன்பிய குடும்பங்கள் சிறப்பிக்கும் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் இறைவா, பாஸ்காவில் அடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் என்றும் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. தூய்மை பொழியும் நிலவே, துணை வாழ்வில் நீயே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. திருத்தந்தின் கருத்துக்களுக்காகவும் ஆயர்கள், குருக்கள், கண்ணீர் மற்றும் துறவரத்தர் ஆகிய அனைவரின் கருத்துக்காகவும் இது திருப்பணி நிறைவேற்றாளர் பணியாளரின் கருத்துக்காகவும் நம்ம தனிப்பட்ட கருத்துக்காகவும் இறைவனும் அருள் வேண்டி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயவனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, என் தாயே, பாவியாருக்கு எங்களுக்காக இப்பொழுது பிறப்பின் நிலையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலிருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு மதுரமான திரியுதயமே, சிலமாயிரம் மரியை மாசற்ற திரியுதயமே, சிலமாயிரம் சூசியப்பரே, உலகாக வேண்டிக் கொள்ளும். அடைக்கல அன்னையே, உலகாக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய அன்னையே, உலகாக வேண்டிக் கொள்ளும். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.